வழங்கும் மண் வாசனை பவர்ட் பை மலபார் கோல்டன் டைமண்ட் தொடர்கிறது. உன்ன மாதிரி பெரிய குடும்பத்துல உள்ளவங்க வீட்டுக்கு பொண்ணை கொடுக்கறப்ப பெத்தவங்க இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சிருப்பாங்களா? எப்படி கல்யாணி அவங்கள கண்டுக்காம இப்படி விட்ட? பாவம், அந்த ராஜேந்திரோட வாழ்க்கை நரகத்தை விட கொடுமையான நிலைமையில இருந்ததை பார்த்துட்டு தான் நான் அவனை கூப்பிட்டேன். பெத்த பொண்ணோடையும் பொண்டாட்டியோடையும் நடு தெருவுல நின்னான். எங்க போறதுன்னு தெரியாம அலைஞ்சிருக்கான். அவ்வளவு மோசமான நிலைமை அவனுக்கு. நடக்க முடியாம போன காலுக்கு வைத்தியம் பார்க்க அவன் கிட்ட பைசா இல்ல, அதை பார்க்க எனக்கு சக்தி இல்ல. எனக்கு எவ்வளவு இலகுன மனசுன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் தான் அவன் காலை குணமாக்கி என் பங்களால வேலைக்காரங்களா ஆக்கிட்டேன். என்ன கல்யாணி, என்னவோ என்னை எரிச்சிடுற மாதிரி பாக்குற? எனக்கு இப்பவும் புரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. குடும்பத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உனக்கு இந்த விஷயமே தெரியாதா? எங்களை காப்பாத்துங்கன்னு உன் சம்பந்தி என் காலை புடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு புலம்புன நேரத்துல நிஜமா என் கண்ணு முன்னால அப்போ உன் முகத்தை தவிர வேற யார் முகமும் தெரியல. இன்னைக்கு கல்யாணி தேவினா தெரியாதவங்களே கிடையாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. ஜெய்சர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் பெரியம்மான்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆனா அவங்க சம்பந்தி இப்படி நம்ம கால்ல விழுந்து கிடக்குறாங்களேன்னு வருத்தமா இருந்துச்சு. அன்னைக்கு சாப்பிட ஒரு பருக்க சாதம் இல்லாம தான் அவங்க 3 பேரும் இப்போ என் வீட்டு வேலைக்காரங்களா மாறி இருக்காங்க. அவன் பட்ட வேதனைய கொஞ்சம் கேட்ட உடனேயே எப்படி ஒரு நிலைமையான பதறிட்ட. ரொம்பவே கலங்கி போயிட்ட. இது சத்தியம். சொல்ல வந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டியா? இப்ப இருக்கிற மாதிரியே அவங்க எப்பவும் உன் வீட்டு வேலைக்காரங்களாவே இருக்கட்டும். இன்னொரு விஷயமும் கேட்டுக்க. என் குணத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இந்த மாதிரி சலசலப்பான விஷயத்தை கேட்டு கல்யாணி தேவிங்கிற இந்த பாறாங்கல்ல அசைச்சிட முடியும்னு கற்பனை பண்ணிக்காத. நிரந்தரமான 2 பகையாளிகளுக்குள் ஏற்படும் போரினால் அப்பாவியான சில நல்ல உள்ளங்கள் அநியாயமாக பாதிக்கப்படும் கொடுமை குடும்பங்களே காலம் காலமாக தொடர்ந்து வருவது இதன் பிறகாவது தீருமா? அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எங்க போனாங்கன்னு தெரியல. நான் முடிஞ்ச வரை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா எங்கேயுமே அவங்க கிடைக்கல. சரி பைரவ், அதுக்கு என்னப்பா? இதெல்லாம் நீ என்கிட்ட வந்து சொல்லணுங்கிற அவசியம் என்ன? அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடின்னு நான் உங்ககிட்ட சொன்னனா? எங்கேயாவது இருப்பாங்க, ஒண்ணு செத்து இருக்க மாட்டாங்க. தேவையில்லாம கண்டவங்களை பத்தி பேசி நேரத்தை வீணாக்காத. அம்மா, நான் இந்த வீட்டு மருமக குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஜெகதீஷ்க்கு மனைவியாவ ஆனந்தி எப்படி இருக்கா, என்ன ஆனாங்கிற கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாதா? கிடையாது. அவளை பத்தி நான் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கும் அவங்களுக்கு எந்த விதமான உறவும் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஆனந்தி ஜெகதீஷோட பொண்டாட்டின்னு சொன்னேன்ல, அதை எப்படி முறிக்கிறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நம்ம ஜெகதீஷுக்காக நானு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.